என்று சொல்லி விருந்தாடுது பாருங்க குயில் கூவுது கேளும் கபடிய தொட்டிக்கிட்டு கரகமணியாட்டும் பழனிமலை போவமா என் பக்தர்களே வேகமா பழனிமலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா என் திருச்செந்தூர் போவமா என் லாலி கிணத்துல குளிப்போமா லாலி கிணத்துல குளிச்சு விட்டு நிம்மதியா வாழ்வோமா வேலா 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 என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ என் குயில் கூவது கேளும் கபடிய தொட்டிக்கிட்டு கரகமணியாட்டம் வேறு முருகனுக்கு வேறு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு 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 சொல்லும் போது இந்த 5-6 பேர் மட்டும் கத்துனாங்கல்ல இவங்கதான் பஜனைக்கு கேசரிக்க போறீங்க ஆனா அந்த பஜனையிலையும் சித்திரப்படுத்துவாங்கல்ல குருசாமி தொடையை சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க கரிசாமி பாட்டு எப்போ போடுவிய கரிசாமி பாட்டு போட்டாதே இலை போடுவாங்க விரதம் இருப்பது ஒரு மனதோடு பக்தியோடு எந்த ஒரு தமிழன் விரதம் இருந்து கோயிலுக்கு போறியோ நீ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சாமி உன் வீட்டில் நிற்கும் இப்போ அப்படி கிடையாது பூரா போதைப் பொருளை மறக்கிறதுக்காக மாலை ஓடுற நீ எது கைதட்டுனே தெரியலையே ஒன்று சொல்கிற வார்த்தையை செய்கிறாளா இருந்தால் கைதட்டணும் நீ அங்கிட்டு போய் நீ மொத்தமான வைவ ஏன்னா உன் மூஞ்சி மிதப்ப கண்ட மாதிரி மிதக்குது லேஜா ஆனால் வைகிற இடத்துலையும் இந்த எம்கேஆர் இருக்கேன் பார்த்தியா அதை நினச்சி நான் சந்தோஷப்படுவேன் ஒரு மனிதனை ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பூரா ஒரே ஆள் ஒரே வீட்டுக்காரங்களை பேசுகிறாங்கன்னா அவருடைய வளர்ச்சி பொறுக்கவில்லை என்ற அர்த்தம் அதனால சோர்ந்து விடாதே தமிழா போராமை பிடித்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழனும் பிழைத்துக் கொள்வார் நம்மளை போராமையாக பேசுகிறாங்க வீட்டில் படுத்தீங்கன்னா சிலிண்டரு மைத்தை பிடிங்கிட்டு போயிடும் ஒரே விஷயம் யார் போராமப்படலை ஃபஸ்ட்டு எங்கே எடுக்கிற மாணவரை பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க அத்தனை மாணவர்களும் போராமை அடைகிறாங்க இவன் மட்டும் எப்படி படித்தேன் படிக்கணும் தம்பியெல்லாம் பரீட்சை வந்துருச்சு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே வீட்டில் உட்காந்து தெரியாததை அம்மா அப்பாட்ட கேட்டு இல்லை படித்தால் யார் கிராமத்தில் இருக்காங்களோ அவங்கள கேட்டு இந்த கொஸ்டின் என்ன இதை எப்படி எழுதுறன்னு கேட்டு தெரிஞ்சு பழகுங்க மைத்தை தெரியவேன் அங்கேதான் வந்தவனே பிரிப்பேடு வச்சு கொடு கபட்டுக்குள்ளே வச்சுப்போ இது ஒன்று கிரிச்சு பிடிச்சின்னு அடி நீ இங்கிட்ட அடி உங்கள் ஆத்தா வந்து சீரியல் பார்க்கட்டும் அவளை இன்னும் கொல்லாமல் இருக்காங்க நல்ல உம்பளை இது என்ன உலகம் மாறிக்கிட்டே இருக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த பிறவியோடு அடுத்த பிறவி யாருக்குமே கிடையாது சும்மா சொல்லுவேன் அடுத்த பிறவியில் கீழ்பிள்ளையா பறப்ப மாடா பறப்ப ஆடா பறப்பேன் கிடையாது பிறவி என்பது ஒரு தடவை அந்த பிறவிலே இந்த உலகத்தில் ஏன் பிறந்தான் ஒவ்வொரு மனிதனும் சாதிச்சு விட்டு சென்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி நீங்கள் பேர் வாங்கலாம் எங்கே சாதிக்கிறவனா வருஷம் பூரா மாறி தானே இருக்கு போன வருஷம் தண்ணி அடித்த மச்சேன் அப்போ விட்டுட்டீங்களா இப்போ டெய்லி ஒரு 5 வாயிட்டு ஃபில்ட்ரு மட்டும் அடிச்சுக்கிடுவேன் அப்புறம் கொஞ்சம் நாள் சென்று ஃபில்ட்ரு அடித்தா புகைச்சலாக இருமலாக வருது அப்புறம் பூலி போட்டுக்கிடுவேன் பூலி போட்டால் உதடு பிதுங்கி தெரியனால என் பொண்டாட்டி வயிறா அப்புறம் வெத்தலை ஓட்டுக்கிடுவேன் உன்னை மறக்க உன்னை தொடணும் அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலே ஆண்கள் அதிகரித்து கொண்டார்கள் ஆம்பளை அதிகம் பொம்பளை பிள்ளையே குறைஞ்சி போச்சு இன்னைக்கு பொண்ணு கிடைக்கல யாருக்குமே அது ஏன்னு நீ கட்டிட்டீல பொத்து சரி உனக்கே பொண்ணு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறிய இந்த மண்டைக்கெல்லாம் அதெல்லாம் எத்தனை காலில் விழுந்துருமேன் பாவம் ஏன் பொண்ணு கிடைக்கல 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே தமிழகத்திலே பெண் குழந்தை என்றால் தீட்டு பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொன்ற தமிழகம் இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்ணு கிடைக்கவில்லைன்னு கண்ணீர் சிந்துக்கிறது உண்மைதான் பூரா 40-42 வயசு வரைக்கும் மண்டை பொட்டை விழுந்து பூரா போய் கெஞ்சிறேன் நம்ம ஊரில் எதுவும் ஓடாத காத்தாடி இருக்கா எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி உடனே வந்து சொல்ல கண்ணுக்கரேன்னு ஒரு பொம்பளை இருக்குது வேமா காட்டுங்கய்யா நான் டெய்லி சீமக்கரில் மண்டி ஓட முடியலை மண்டி ஓட்ட முடியல செருப்பு எடுத்துக்கிட்டு அவன் தலையில் அடிச்சுக்கிடுவேன் ஆம்பளையா பறந்தான்னு அதுலேயும் ஆம்பளை முதல்லாம் விசாரிக்கிறது நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் மழை எப்படி பேஞ்சு விவசாயம் எப்படி இருக்குது அப்படித்தான் ஆம்பளை பார்த்து விசாரிச்சுக்கிடுவோம் இப்போ 2 ஆம்பளை சேர்ந்தவனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை வயசு 43 நடக்குதுண்ணே உங்களுக்கு எனக்கு 50 தொட போதில்ல கல்யாணம் ஆகலையா பூரா ஊரா ஏன் அப்படி திரும்பினா உலகத்திலே ஆண்களை விட பெண் குழந்தை தான் என்னை பொறுத்தளவு சிறந்தவர்கள் எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன் இன்றைக்கி நாட்டில் பேர் வாங்க முடியாது எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம்
ஏன் எல்லாருமே அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க தெரியுமா? அம்மா தான் என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு விட்டுரும். அம்மா போய்கிட்டு இருந்தேன், ரிமோட்டை மிதிச்சிட்டேம்மா. சரி நொப்பே வரட்டும்டாய், 2 பேட்டரி கட்டை வாங்கி போட்டால் கடை போடா. அதே மாதிரி பட்னியோடு கிடந்தாலும் எடை முருகா வந்துடுறா, கொஞ்சம் சோறு சாப்பிடுப்பா, அம்மா ஊட்டி விடுவாடா, எனக்கு சோறு வேணாம், அப்போ முட்டை குடிச்சு தரவா. என்ன சார் என் சாமி சொல்லுங்கய்யா, கால் வலிக்குதா, பள்ளிக்கூடத்தில் போய் குட்பால் விளையாண்டையெல்லாம் அமைக்க விடும் அம்மா. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அப்பா வீட்டுக்கு வரும்போது எச மாதிரி தான் வருவார். வரும்போது எங்கே மையன் அவன் சின்னவன் எங்கே என்ன ஓத்தா கிரிக்கெட் விளையாடுறேன் எங்கே அப்படி வரும்போதே தலை மிலிட்ரி மேன் வந்தான். அது எங்கள் அப்பாவில் வீம்புக்கு அடிப்பார், தாருக்கம்ப கொண்டுட்டு வருவார். சட்டார்னு ஒரு நாள் அடித்தார் என்னை. எதுக்குப்பா அடிச்சு? என்ன மாடு உழவுக்கு சரியா போல, அதுக்கு என்னையை போட்டு அடிக்க. அப்படிலாம் அடி வாங்கினியான்னு நீ ஏன்னா உன்னை அடிக்க முடியாது, முண்டைக்கு உரைக்காதடா, அரை எப்படி உரைக்கி. இன்னைக்கு தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, நல்லா எல்லாரும் கவனமாக கேளுங்க. தன்னுடைய வயிறை பட்டினி போட்டு 5 காளைகளை வருடந்தோறும் பற்றி போடாமல் வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு உறவுனா தமிழன் தான். இதெல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கு. ஒரு சில இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டு மோகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தினசரி இந்த டாட்டாஜிலே மாட்டை ஏற்றி திரிங்க. எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு தான். அதில் நீங்கள் வெறி உண்டு தெரியுங்க அன்பு உறவுகளே. அதனால் என்ன லாபம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் யாராவது? ஜல்லிக்கட்டுனால என்ன லாபம் இருக்குது? ஒரு மாடை அடைச்சிட்டு வரும்போது 4 லட்ச ரூபா கொண்டு வர போறியா? கிடையாது. அந்த ஒரே ஒரு பேருக்காக. அதுலேயும் சில மாட்டு உரிமையாளர்லாம் என்ன பண்ணுறேன்னா, மாட்டை அவுத்து விடுறதுக்கு 4 இளவட்ட பயலுக வாடி வாசலுக்குள்ளே இந்த ஓனரு அப்படி நெஞ்சுக்கு தூக்கிட்டு சட்டியில் 70 ஓட்டை இருக்கும், தூக்கிட்டு மாடு வந்தால் பிடிக்கிறவனா குத்த போது முண்டை உனக்கு அங்கே என்ன வேலை? இவே உடனே வீரமா வாடா அழகரு மொத்தா வெளியே வாடா, போடுறா அவனை போடுறா, தொட்டு போடுறா. கடைசியில் முண்டை இவனை தூக்கி போடுறான். டம்முன்னு ஓட்டவனே காரைக்குடி பெரியாஜிபத்தில் படுத்துக்கிட்டு சொந்தக்காரையன் பூரா ஆப்பிள் ஆரஞ்சு வச்சுட்டு போய் நிற்பாங்க. எப்படி மாடு ஒன்னையை குத்துச்சு? வாடை எடுக்கும் போத ஆமாம், வாடியில் வரும்போது நீ மோந்து பார்த்து தானே வரணும். தன்னுடைய உரிமையாளர் யார், பிடிகாரன் யார் என்று 5 காளைக்கு தெரியாத அன்பு உறவுகளே, ஜல்லிக்கட்டு விளையாடும் போது பாதுகாப்பாக செயல்படுங்கள் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள இந்த குடினால. ஒரு ஆளுதான் இப்போ உள்ள நாகரிகத்துக்கெல்லாம் அந்த வாரு மண்டை வெட்ட பாரு. எங்க காலத்திலாம் ஒரே வெட்டு தாண்டா, செம்பரியாட்டு வெட்டு. முடி திருத்தம் நிலையம் வைத்திருக்கின்ற உறவுகள் எல்லாம் நம்மளை போன்றவர்களை அழகாக காமிக்கக்கூடிய புனிதமான தொழில். வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. உண்மைதான், அவங்க இல்லைன்னா நம்மளாம் அழகா தெரிய முடியுமா? இப்போ சின்ன பையில போய் கூகுளில் சர்ச் பண்ணி சலூனு கடைக்காரர்களை போய் தொந்தரவு பண்ணுறேன். அண்ணே ஒரு பக்கம் தீயை பொருதி விடுங்க, இந்த பக்கம் மம்பட்டியில் போடுங்கண்ணே, இங்கிட்டு வந்து லேசாக கரண்டியில் அடித்து மண்டையை பொத்து விடுங்க. என்ன அமனாப்பட்டி செல்வகுமார், அமனாப்பட்டி செல்வகுமார் இந்த தம்பி தானே? ஓ ஏர் ஸ்டைல் அல்லுதாடா பூரா. என் தம்பியை பூரா அப்படி கட்டு போறாங்களா, என்ன பண்ணுவேன்? எதில் விட்டேன்? வாயில. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும், ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசுக்குள்ள என் தங்க என் ராஜா என் புச்சு குட்டி, வயசுக்குள்ள என் தங்கம் என் ராசா என் புச்சு குட்டி. 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள தட்டை கிழஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, இடிய தட்டை கிழஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே
தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா என் தங்க என் ராசா எங்கையா. 100 ரூபாய் இருந்தா என் தங்கோ என் ராசா எங்கையா. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு போட்டுருவாங்க. நீ 150 சேர்த்து வச்சு போட்டுருவாங்க. அதுக்கு ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முன்னே குடி பழக்கம், நீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பிக்கிறேங்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த மதுனால அல பல உடும்பம் இந்த தமிழகத்துல அட தெருவில் வாடுதே. உண்மைதான், நாட்டில் தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. எந்த ஒரு கெட்ட வழக்கம் இல்லாமல் யோக்கியன்றானா அவன் பொம்பளை விஷயத்தில் டேஞ்சராக இருப்பேன். நீ ஒரு ஆள் அதில் விஜயகுமார் அம்பளிப்பாக எந்த ஊருப்பா? செம்பளவாய. நன்றி. அவர்கிட்ட இன்னொரு 300 வாங்கிட்டு வா. அதே 300 வாங்கிட்டு வா அண்ணன் சொல்லிச்சுன்னு போ. நான் உனக்கு அடித்த போத இறங்கிறோம். ஐயா 100 ரூபா கொடுத்துல அவர் பேர் என்னங்கய்யா? வா இங்கே வா. அப்போ பெரியப்பா இங்கே வா. அங்கேருந்து பெரிய தாயிலே பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்க மாதிரி பெரிய ஆப்தரா. என்ன 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 பேரை சொல்லுப்பா. இங்கே வாவே என் தங்க வாங்க. சுச்சு சுச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் தரேன் வாங்க. என் வெத்தாரு வாங்க, ஒரு 10,000 தரேன், அதை வச்சு நல்லா ஒழுக்கமாக இருப்பியா? இருக்க மாட்டேன். நீ ஜாகிர வரைக்கும் தாலி திருந்த மாட்டேன். நாட்டில் நல்லது செய்ய ஆள் இல்லை. நானா ஜேவ செய்கிறேன்னு எல்லாரும் சொல்றிய. நானா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு கால் தூசி பண்ண மாட்டேன். அவ்வளோ பெரிய விஜயகாந்த் கேப்டனே தள்ளிவிட்ட தமிழ்நாடு எப்படியா சேவை செய்கிற மனுஷனை ஏற்றுக்கிறேன்? நல்லது ஒரு மனிதனை இழந்துட்டீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். சினிமா உலகத்தில் நான் நடிக்கும் போது எந்த நடிகரையும் நான் கேட்டு தெரிந்ததில்லை. கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும் ஷூட்டிங் பாட்டில் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அப்படி ஒரு தங்கமான மனிதர் என்பார்கள் எல்லாருமே. கேப்டனுடைய புகழ் இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருக்கணும். அப்போ பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா. எல்லாரும் என்கிட்ட வரும்போது எதுக்கு யானைகிட்ட வர மாதிரி பயப்படுறேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். கே லித்திஸ், கே தஸ்வின் பிரபு அன்பாலயத்துக்காக ரூபாய் 201. யாரு கொடுத்தாப்பா? எங்க பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பாட்ட போய் இன்னும் 800 ரூபா வாங்கிட்டு வா. ஏன்னா பெரிய வண்டியில் வந்துட்டு மைலேஜ் கொடுக்கல. இல்லைன்னா இவனை தூக்கி போட்டு கிட்னி எடு உள்ள கொண்டு. நல்லா படிக்கணும். எனக்கு படிச்சு என்னவா வர போறிய? படிச்சு இன்ஜினியர் ஆக. இன்ஜினியரை வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. டப்புன்னு ஒரு பில்டிங்கில் போட்டுவிட்டு செட்டில் ஆகலாம். இன்ஜினியர் வரக்கூடாது, டாக்டரவா. அப்போ தான் ஏழை வாழையை நிறையா முடியாமல் கஷ்டப்படுதுங்க, அதுகளை காப்பாற்றலாம். என்னப்பு போ. வருங்காலத்தில் எப்படி இல்லை அவ்வளோ தெரியுவேன். இப்பயே அந்த வாட்சு கட்டு அவங்க மயிறு என்னத்தர நம்மெல்லாம் பயந்தான். அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது நானா அழுதுகிட்டு தான் போவேன். ஏன்னா படிப்பு வராது எனக்கு. வாத்தியார் கூப்பிட்டு நீ அடிப்பார். சார் ஒன்றுக்கு சார் கொஞ்சம் இப்படி வாட்டு 4 அரை அரைவார். ஏன் சார் அரைஞ்சின்னே பொண்டாட்டி இட்லி பொடி வைக்கலையா? அப்படிலாம் அடி வாங்கினேன். ஏன் தெரியுமா? அப்படி அடித்ததுனால்தான் அரசு பள்ளிகளை படித்து அரசாங்கத்துக்கே பெரிய உத்தியத்தில் இருந்து அகில நாட்டுக்கும் பயங்காட்டினார் ஒரு தமிழன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற ஊரிலே பேய்க்கிரம்பல் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த டாக்டர் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் அப்துல் கலாம் ஐயா அம்மாவும் அப்பாவும் அவர் படிக்கும் போது டெய்லி மாதம் 18,000 கட்டியா படிக்க வச்சாங்க. இன்னைக்கு பிள்ளை தவந்தவனையே ஒரு மஞ்ச வேணும் வந்துடுது. அவங்க ஆத்தா 2 இட்லியை பிணைஞ்சு சுச்சு சுச்சு அந்த அப்பா பாரு பூச்சாண்டி அப்பா புரிஞ்ச உனக்கு பூச்சாண்டி புரிஜனை காட்டி இட்லியை ஊட்டி அந்த இட்லி பேளும் போது அதை பேண்டதை கழுவுறதுக்கு ஒரு பொம்பளைக்கு 8,000 சம்பளம். எங்க இருக்கு? காத்த தொட்டாத்தேன் பள்ளிக்கூடத்தில் சேப்பாங்க அன்றைய காலத்தில். இன்னைக்கு பிள்ளை செவத்தை தொட்டாலே போதும், தூக்கிட்டு போயிடுறாங்க நாய் குடிக்கிற வண்டியில் வந்து. என்னத்த அதே மாதிரி அத்தா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்.
கணவன் என்ன செஞ்சாலும் உங்கள் தாய் தகப்பன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. அதுலேயும் இந்த மாமியா மருமக சண்டை அடாடாடாடா சொல்ல மாட்டேன். 100க்கு 10 மாமியாவும் மருமகன் ஒற்றுமையாக ஒரு குடும்பத்தை பிரிக்காமல் இருக்கு. இல்லைன்னா ஒரே மாசம்தான். ஏன்னா எப்பப்போ சொல்லணும்னு பொண்டாட்டிக்கு தெரியும். புரிஞ்சு நல்லா தூங்கிக்கிட்டு ரொமான்ஸ் மூடல் இருக்கும்போது ஆத்தலை பற்றி சொல்லாது. வேர்த்து விறுவிறுத்து வண்டி பஞ்சர் ஆகி அவனுக்கு கட்டியும் கிடைக்காம வெறி கொண்டு வரும்போது வீட்டுக்குள்ளே நுழைவேன். நுழைஞ்சவனே பொண்டாட்டி பற்ற வைக்கும். எனக்கு 12 மணி இருக்கான். இவன் 12 மணிக்கு என்னடி உங்க ஆத்தா நான் பாட்டுக்க சவுசவுக்கு அறுத்துக்கிட்டு சிம்படுங்காம இருந்தேன். என்ன சொல்லிச்சு கலெக்டர் முண்டை? இவர் பெரிய கலெக்டர் மாதிரி என்ன சொல்லிச்சு உங்க ஆத்தா? என் பக்கத்தில் வந்துக்கிட்டு டீ போட சொன்னாங்க. டீ போட போனோம்னா பால் எப்படியோ முறிஞ்சுக்கிருச்சு. அதுக்கு உங்கள் அம்மா என்னைய 16 தேவடியாக இருக்கும். நான் தேவடியாக போனது உங்கள் ஆத்தா விளக்கு பிடிச்சாலா? இவர் வெண்ணமைய உடனே கையிலே தூக்குவார். முண்டை சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். போன உடனே கிள்ளிக்கிற ஆத்தா தானே, ஆத்தாவை தூக்கி போட்டு அடிப்பேன். இதில் எப்படி தெரியுமா மாமியா மருமகன் ஒரு சில வீட்டில் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா, மாமியா பார்க்குற சீரியலை மருமக பார்த்துக்கிட்டா தப்பிச்சிட்டா. ரிமோட்டை மாற்றினேன்னா இங்கே ரிமோட் அந்துவாங்க. அதே மாதிரி மாமியா என்ன குழம்பு வச்சாலும் அத்தை ஆடாட அமிர்தமாக இருக்குத்த, உப்பு கடுக்குதுன்னு சொன்னேன்னா அங்கே நீர் கடுப்பு ஏற்படுறோம். அதுதான் ஒற்றுமைக்காரன். அதே மாதிரி பொம்பளை ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன். அதான் கணவர் சாந்தமாக இருக்கும்போது நீ என்ன வேணா சொல்லு. வெளியில் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டம் அத்தான். வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கஷ்டமெல்லாம் மாறிடுறேன். அந்த கருப்பனும் காளி முனியனும் உங்களை நல்லா வைக்கி. எதுக்குமே கைதட்ட மாட்டீங்களே. நான் என்ன மயத்துக்கு வந்தேனே தெரியல. போவா நீ மூஞ்சில் முடிச்ச விளக்க மாடா. அதுலேயே இந்த விறகு வெட்டுற தொழிலெலாம் ரொம்ப கஷ்டமான தொழில். விறகு வெட்டுவாக முள் சாஞ்சு கையில் காலெலாம் அடிச்சு போடுறோம். அப்படி விறகு வெட்டிட்டு ஒரு ஆள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான்ப்பா. விறகு வெட்டி வேர்வை சிந்தி வரும்போதே அப்படி மஞ்சள் வேட்டியோட வந்து 100 ரூபா 200 ரூபா கொடுப்பேன். பெரிய ஓட்டை செல்லக்கண்ணு 290 மஞ்சள் வெட்டி கட்டி இருக்க கோயிலுக்காடா. பூரா என் தம்பி ஐயாறு திரும்பியே பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், உறவுகளோடு உண்மையாக விளையாடக்கூடிய ஒரே பப்புன்னா எம்கேஆர் தான். என் தம்பி அண்ணனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்னால் காப்பாற்ற முடியும். இது ஆணவத்தில் சொல்லலை. நான் ஒரு உலகம் தெரிந்த கோம்பாளி. என்கிட்ட நடிப்பு திறனும் கோமாளி விஷமும் இருக்குது. அதை வச்சு உங்களை நான் காப்பாற்றி போடுவேன். நான் பெரிய கோடீஸ்வரலாம் கிடையாது. ஏன் இதெல்லாம் மேடைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்கான். இன்னைக்கு காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த காவல்துறை அதிகாரி ஐயா எனக்கு அதிக நண்பர்கள். ஒரே ஒரு விஷயம், அவங்க பார்க்குற பணி சிறப்பான பணி. ஐயா காவல்துறையை காணாம். இந்த இங்கே இருக்கா. முதல்லாம் காரைக்குடி டவுனுக்கு நம்ம ஜாமான் வாங்க போனோம்னா காவல்துறை அப்படி மறைச்சவனே நம்ம என்ன வேணாம் பேசலாம். ஏய் லைசன்ஸ் எங்கடா? ஐயா குளிக்கும் போது ஜட்டி குழுந்து நனைஞ்சு போச்சியா. காரைக்குடி எங்கே ஒரு பார்த்தா 12 மணிக்கு தண்ணி அடிக்க போவேன், சமாளிப்பேன். என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறண்டு கிடக்குயா, அதுக்கு நான் என்னடா செய்யறது? கம்பை வச்சா கிளச்சி விட முடியும். அவர் ஹெல்மெட் எங்கடா? எப்படியே எங்கள் ஆத்தா கண்ணு தெரியாதுயா, சாந்தி சட்டுக்கு பதிலாக ஹெல்மெட்டை வச்சு கோழியை அடப்படுக்க வச்சிருச்சியா. சரி ஃபைன் போடு, 300 ரூபா ஃபைன் கட்டு. முன்னாடி உன்னே தாயில் கணேஷ் போல ஓட்டுறான்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்ன முணங்குற தாய் மூளை வந்தேன் மாதிரி. அது அப்போ சப்பிச்சு போயிடலாம். இப்போ காவல்துறை தப்பிக்க முடியாது, பூரா மிஷின் தான். அதில் இளைஞர்லாம் ஃபில்டர் வாயில் வச்சுக்கிட்டே, ஏய் நீ காமெடி சொல்ல விட மாட்டேங்களாப்பா.
கப்ளிங் இந்த ஓசா. உங்கள் மக்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக திருப்பதி ஜவுளி ஸ்டோர் பணம்பட்டி அண்ணே ஒரு ஜவுளி ஸ்டோர் வச்சுக்கிட்டு 501 ஒரு ஜாக்கெட்டு வித்தா 50 ரூபா அடிக்கிற பெட்டி ராஸ்கல். உன்னை இரு தாலி கழுத்திருப்பேன், சேவலை அறுக்கிறேன் உனக்கு. பெரிய பெரிய தொழில் நடத்துறவங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் இறக்க சிந்தனை வராது. இன்னைக்கு சொல்றேன், அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு மட்டும் போதும். நம்மளுடைய எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியது யாருன்னா இங்க இருக்கிற என் அண்ணன் தம்பி தான். இவங்களுக்கு மட்டுமே எதுவுமே வராது. கேட்டால் காரைக்குள்ளாம் பார்த்தா ஐயாவுக்கு எத்தனை கோடி இருக்கும்? 250 கோடி காரைக்குள்ள மட்டும். மெட்ராஸில் 500 கோடி. ஐயா அப்படி இருக்காரு. சுகர் வந்து 2 விரல் எடுத்துட்டாங்கல்ல. இப்போ ஐயா கெந்தி பஸ் நடக்கிறார். அவர் டெய்லி உசுரை காப்பாற்ற கசு புசுன்னு அவர் இங்கே காரைக்குள்ள நடப்பார். தேவை ஓட்ட ரஸ்தாவில் தொப்பை அடிக்க சட்டார்னு கதை சொல்ல வந்து கெடுத்து விட்டிய. சரி, ஒரு பாட்டை போட்டுக்கிறோம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அவர் ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அட அணுசக்திகளை ஏறிவிட்டார். அக்கினி சிறகடிச்சு அட அணுசக்திகளை ஏறிவிட்டார். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே இருந்து கட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். இளைஞருடைய எழுச்சி நாயகன். நான் இல்லாவிட்டாலும் இந்த இந்தியா வல்லரசு நாடாய்விடும் இளைஞர் கையில் இருக்கு என்று சொல்லிவிட்டு இருந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். மின் மீது கலையை வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். மின் மீது கலையை வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி வாழுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. அட காரக்குடி அட தள்ளி போனா அட கல்லதான் என் மதக வட்டி என் சிவகங்க என் மானாமதுரை என் பாத்தியனூர் என் பரம்பக்குடி அட சத்திரக்குடி ஒரு டோல்கேட்டா அப்படி தூக்கிருச்சு வண்டி கிளம்பிருச்சு. அட 4 ரோடு அந்த ராமநாடு என் நேரா போனா என் பாம்பர் பாலம் அட இறங்கியாச்சு அட இறந்து போனா அட பேக்கரம்பு அய படுத்திருக்கார் அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ராக்கி மோட்டார் சுந்தரம் பெரிய ஓட்டை சார்பாக 101 போயிருப்போம். என்னை கொண்டு விடாத. வாங்க ஐயா, சும்மா வாங்க. அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவதற்காக இன்னும் ஒரு 1/2 கிலோ போயலையே முன்னாடி வச்சுட்டு வா.
ஓமுண்ட ஏன்னா அண்ணனா இருந்துக்கிட்டே என்ன என்ன பண்ண எம்சி பாலா பாலா சுருட்டுது இந்த மாடு லேசா தண்ணியா நினைச்சிருக்குடா சாமி நம்ம மாடு இன்னைக்கு படுக்க போதுடா அண்ணே ஏற்கனவே இங்க படுத்துருச்சுனே அங்க வரனே ஐயா விழா கமிட்டி இது நாடக மேடையா பெரியாஸ்பத்திரி பெட்டாயா இந்த பாடியை அப்புறப்படுத்துங்க பெத்தனந்த சுப்பையா எங்க ஐயா சார்பாக 201 நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா பார்த்துக்கிறதா அப்படி இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் சின்ன கப்ளிங்க அவனை ரெடி பண்ணி தரேன் சோஞ்சுக்கிட்டே படுப்ப பெரியப்பா உனக்கு இந்த மையம் இதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது சரிப்பா போயிட்டு வாப்பா நான் அடுத்த வட்டம் வரும்போது வெள்ளாட்டங்குட்டியை விற்று கொண்டு வா ஒரு எங்கள் பெரியப்பா தான் ஒரு சாமி கும்புறாள் தொங்கா சத்துருவாள் தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி கொடுவே உன்னை கலைச்சிக்கிட்டு தான் பண்ணுறியா வா மறுபடியும் வா உனக்கு கிரகம் பிடிச்ச ஆட்டுதுன்னு நினைக்கிறேன் சொல்லு திருத்தங்குடம் திருத்தங்குட பால்ராஜன் திரபம் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் ராசி என்ன தனுசு வேற சரி இதோட சரக்கையும் போயில நிப்பாட்டினா நீ 100 ஆண்டு காலம் வாழலாம் நரஸ் அந்த விச ஊசியை போட்டு விடு மாடு பாய்ச்ச மாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் பக்கத்தில் போய் நிற்பாங்களாம் அது மாதிரி தான் ஏன்ட்ட வர்றது திருந்தனம் தம்பி கைதட்டுறது அது வேற தம்பி இங்கே அன்றைய காலத்தில் அவங்கெல்லாம் 100 வயசு 120 வயசு வாழ்ந்தாங்கன்னா உணவு பழக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க ஐயா இன்னைக்கு அத்தனை பொருளுமே சாப்பிடக்கூடிய பொருள்லாம் கலப்படம் பெற்ற தாயினுடைய பாலை தவிர அந்த உலகத்தில் அத்தனையுமே கலப்படம் தான்டா அந்த தாய் பாலும் ஒழுங்காக கொடுக்குறீங்களாக்க கொடுத்தா அழகு கட்டுருமா ஆமாம் அழகு கட்டுருமில்ல என் சீதைக்கு பிள்ளைக்கு பால் கொடுத்தா அழகு கட்டும் உடனே அமெரிக்காவில் அழகு போட்டி கூப்பிட்றாங்க நீ கீழ் செருப்பு போட்டுக்கிட்டு இப்படி இப்படி காமி மயம் 7வது படிக்கிற வரைக்கும் பால் குடித்தேன் அன்றைய காலத்தில் அப்படி பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது அம்மா மாவாட்டிக்கிறதுக்கு மட்டாறு முட்டி தூக்கி போட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு பவுண்டா கேனில் 3/4 லிட்டர் தண்ணியை கலந்து ஆவின் பாலை பிரிச்சுன்னு வச்சு ஆட்டி ஒரு லிப்பில் மாட்டி மயம் வாயில் வச்சுட்டு இது போய் சீரியல் பார்க்குது அவன் சுவஞ்சுக்கிட்டே அங்கே நீ பேண்டுக்கிட்டு மிச்ச பாலத்தையும் புரிச்சும் குடிச்சிடறானே இந்த கேனில் இருக்க பாலடா அதுதானே எதில் விட்டு வாயில டைலாக்க மறக்கவே மாட்டேன்டா இந்த கோயில் பாலசுப்பிரமணியம் கோயில் பழமதுரை சோலை பழனி ஆண்டி மதுரை பாண்டிமுனி பெட்டுடைய காளியம்மன் கோயில் தமிழகத்தில் இருக்க அத்தனை ஆலயத்திலுமே தீவாரணை காட்டும் போது அந்த ஆலயத்தினுடைய கதவை திறந்து வைத்துத்தான் தீவாரணை காட்டுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் 18ஆம் படியா அவன் கதவு மட்டும் ஏன் பூட்டி இருக்கு விஷயம் இருக்கு இந்த 18ஆம் படியா எந்த நாட்டில் பிறந்துச்சு சாமியை கொண்டு வந்து நிப்பாட்ட போறேன் நான் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் வைத்து நடத்தினாலும் சமூகத்திலே ஒரு 4 குடும்பத்துக்காக என்னுடைய சொந்த இடத்திலே 4 வீடு கட்டி கொடுத்தேன் அந்த 4 வீட்டுக்கு முதல் நாள் காலையிலே வந்து அத்தனை அது திருப்பணின்னு தான் சொல்லுவேன் அத்தனை வேலைகளையும் நாங்கள் இருக்கிறோம் என்று எனக்கு தோல் கொடுத்து மறக்க முடியாத கிராமம் களவம் சூத்தியம்பட்டி என் அன்பு கிராமத்தார்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்க மாட்டேன்னே செய்த உதவி யார் செஞ்சாலும் திரும்ப செய்ய நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் இந்த கோமாளி தானே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு விரைவிலே கப்ளிங் ரெடி பண்ணுறேன் இதை விட்டு நான் என்ன செய்ய முடியும் உண்மையான கப்ளிங் என்னது அடே பேச வர்றா வேணாமே சரி பேசுறா அப்போ சுக்கு காப்பி விற்கிறப்போ நீங்கள் இந்த இரவு நேரத்தில் இந்த வயதான காலத்தில் இந்த சுக்கு காப்பி விற்று உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறீங்க வாழ்த்துக்களப்பு அதே சமயம் உனக்கு ஒரு விழிப்புணர்வு கப்ளிங் ரெடி பண்ணுவா சுக்கு காப்பி கேட்குறேன்னு எதிர்த்தால மறந்துடாத தொடகிட வெதரில் வச்சிடாத கங்கு அனலாக இருக்கு அதில் மசுறு கருகி போகும் உசுருக்கு உத்தரவாதம் அப்புறம் என்ன ஏய் நான் ஒரு ஊரில் அப்படித்தான் ஜாமி அழைச்சேன்
சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு மடார்னு வேர்க்கலை வத்தி ஆடிட்டேன். மங்கு மங்குன்னு தவி முண்ட மேல இருக்க காண்டா வழக்கம் மறந்துட்டேன். அது சாஞ்சி ஒரு பொம்பளை தலையில விழுந்து புருஷன் 7 பேர் என் சொந்தக்காரங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு பருப்பு கொட்டி புரிச்சு சாக்கடையில். அதை அரைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். நான் கேட்டேன், ஏய் பருப்பு சாக்கடையில் வந்துச்சு அரைச்சிக்கிட்டு இருக்க வைக்க முடியான்னு. நாளைக்கு போகிற ஊர் பயலுக்கு தெரியா போகுது, நான் அலசி வித்துருவேன். இந்த கடலப்பருப்பு வியாபாரம் அப்படி ஓடும். உண்மையான கருப்பேன், உண்மையான ஜாமியாடி இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா கருப்பனுடைய வரலாறு சொல்லும் போது காரைக்குடியில் போய் சென்னைக்கு பசி ஏறினாலும் பேக்க தூக்கி போட்டு உண்மையான ஜாமீனை ஆடி வந்துடுவேன். இப்போ ஊருக்கு 4 பேர் சாமி ஆடுறது உண்மை. இப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் குதிக்கிறேன், மங்கட்டி மங்கட்டின்னு. அதுவும் பொம்பளையாலாம் கிளம்பிட்டாலாம், ஆத்தா கிளம்பிட்டானா இது கிளம்பிடுது. அதுலேயும் இந்த ஒல்லியாக இருக்க புருஷன் கனத்த பொம்பளை பொண்டாட்டி ஆடுனா செத்தேன். அந்த வண்டி 16 டயரு இவனால் சரிங்க திருப்ப முடியாது. திருப்ப முடியாமல் அடி கண்டாலே மேலே இருடி என்னால் தாங்க முடியல, நாளைக்கு ஒன்று குழந்துருவேன் நிப்பாட்டு. காவல்துறை ஐயா, இந்த வண்டியை கொஞ்சம் வேலை பார்த்து விடுங்க. அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். அண்ணே செங்கை சிற்பி ஐயப்பன் சார்பாக 201 அன்பு உறவுகளே, வாகனம் ஐயா அமைதியா இருங்கய்யா. வாகனம் ஓட்டுவது சரி, நீங்க தண்ணியை போட்டு என்ன வேலை செஞ்சாலும் பிறருக்கு தீமை இல்லாம இடைஞ்சல் இல்லாம வாழணுயா. இந்த பைக்கெல்லாம் அப்படி வர்றைய ப்ரெஷர் வந்த ஆளுங்க நிலைமை என்ன இருக்கு? கட்டில் ஒரு ஆள் 1 மாசமா சுகர்லையும் ப்ரெஷர்லையும் பயந்து போய் கிடக்கன்னா அவன்கிட்ட போய் ஷார்ட் பண்ணா அதோட நீர்மலைக்கு போக வேண்டியதானடா. கரு புருன்னு சொன்னோடனே அந்த ஆள் கட்டிலோட விழுந்து முளை குச்சி மூக்குல அடிச்சு நாசமா போக. அப்ப எல்லாம் டிவிஎஸ் 50, இந்த டிவிஎஸ் 50 எந்த தொந்தரவும் இல்லை, விபத்து ஆகவே ஆகாது. ஏன்னா பொண்டாட்டி வச்சு கொண்டு போகும்போதே கலை இழுக்காது. விட்டு வேறுன்னு புகை கக்கும், வண்டி போகாது. இங்கேருந்து காரைக்குடி போகிறதுக்கே சாயந்தரம் ஆயிரும். இப்போ அந்த வெடியை நிறுத்துங்கப்பா. இன்னைக்கு பைக்கு பூரா வச்சிருக்கேன் டிராக்டர் டயர் மாதிரி இந்த தண்டி. பொண்டாட்டிய பிரியா என்ன டார்லிங், காரைக்குடி பாண்டியன் தேட்டருக்கு படம் பார்க்க போறோம் செல்லம். ஆகட்டும் டார்லிங். உட்காந்துக்கிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கரு புருன்னு இருக்கேன். வீட்டில் விழுந்த பொண்டாட்டியை பாண்டியன் தேட்டரில் போய் தேடி இருக்கேன். பிரியா ஆளை காணா, மரியாதையாக வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போட உன்னை கொண்டே வருவேன். நான் மறுபடியும் மில்லுக்கு வேலைக்கு போகிறேன். இங்கே குறுக்கு உடஞ்சி நான் பெரியாஸ்பத்திரியில் கிடக்கேன். பாண்டியன் தேட்டரா கண்டாலிமனை பாண்டியன் தேட்டர் பூரா அப்படி கரு புரு. சாமியை கூப்பிட போறேன். 18ஆம் படி பெரிய கருப்பு. இவன் இங்கே பிறந்தேன். எப்படி இந்த கை நாட்டுக்கு வந்துச்சு இந்த சாமி? சார் போயிங்கனே எக்கோ எக்கோ. அதே மாதிரி பொம்பளையாளெல்லாம் ஆடலாம். சேலையை நல்லா சொருவிக்க. வீட்டில் பீரோ சாவி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரும். ஆம்பளையால் ஆடும்போது செல்போனு கணேஷ் போயல செய்தி வீடி சட்டி போட்டுக்கான பார்த்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தைய முண்டமா ஆடிட்டேன், கருங்குளத்து முனி அடிச்சது மாதிரி. என்னை என்னாச்சு ப்ரோ? எறும்பு முடிச்சு போச்சா? தயவு செய்து இந்த இங்கே நிற்கிற ஆளுங்க மை செட்டு கிடையாது பண்ணாதீங்கண்ணே. இந்த மை செட்டு கட்டி இதை ஆப்ரேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அண்ணே அவங்க அண்ணன் உட்காந்துருக்கு, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கண்ணே. இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பாக்ஸை கூட தூக்கிட்டு போங்கண்ணே. ஐயா அங்கிட்டலாம் இடம் இருக்குயா, நீங்கள் என்னத்த சொல்ல? என்னங்க அப்படி உட்காந்துருக்கீங்க? முத்து போட்டு பார்க்கவா? உள்ள இதில் நீங்கள் வேற. ஹலோ சாமியை கூப்பிட போறேன். உண்மையான அந்த 18ஆம் படியா இங்க இருந்துச்சுன்னா ஆடி வரும். சேங்கொண்டால சாமி துடியா இருக்கா பார்ப்போம். இந்த போனு கீழே அடைஞ்சு இந்த காலத்தில் இந்த போனை வச்சிருக்க ஆளு இந்த போனை வாங்கவே வாங்காத. அப்படியே ஓடிடு, இதை கொண்டு போய் புதைச்சிரு. இந்த போனு 20 வருஷம் ஆச்சுடா. போனா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போ.
ஜெயங்கொண்ட கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் மீறாம் குறையலடா. முப்பாட்டஞ்சாமி ரெண்டுதான் விளையாடுது வாரடா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. ஜெயங்கொண்ட கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி மீறாம் குறையலையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. மூணடி ஊத்து தண்ணி இல்ல வர வந்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இல்ல வர வந்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இல்ல வர வந்தலையா. கள்ளிஜரி காளி முனியந்தா. கள்ளிஜரி காளி முனியந்தா. ஜெயங்கொண்டானுக்கு வந்துதானே நிக்கிறானையா. ஜெயங்கொண்ட கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் உள்ளாத கருப்பையா. சாமி போல தத்துரமா இருக்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரம்மா 18 படிகாரம்மா 18ஆம் படியா இந்த ஊருக்கு வந்துதான நேராச்சியா. ஜெயங்கொண்ட கிராமத்தில் முப்பாட்டே ஆண்ட சாமி வீராம் குறையலையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. என் நகரத்திலும் புனரகுடியே இந்து சமய அறநிலைத்துறைக்கு உள்பட்ட ஜெயங்கொண்டான் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 11ஆம் நாள் மண்டோபடிதாரர்களால் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விக்கி ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரினும் இனிமையான கோயிலவாணி தனக்குத்தானே ஒரு தனிப்பாணியை வகுத்து ஊர்கள் சென்ற ஊரெல்லாம் வெற்றிவாக சூடி வரக்கூடிய அன்பு தமிழச்சி எங்களது புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ சுலோச்சனா அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாரதர் வேஷம் போட்டு ஒரு சிலர்லாம் வந்தாங்கன்னா அப்படி செக்கச்சவே நிற்பாங்க. இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா கம்மாயில ஐரமீன் பிடிச்ச ஆளு செகதியோட தெரிஞ்சது மாதிரி. உனக்கெல்லாம் டப்பு கொடுப்பாரு ப்ரோ. எங்க அக்கா வீட்டுக்காரரே என்ன பண்ண சொல்ற எதிர்த்து பேசினா அந்த ஆளு சம்பளத்தில் 500 ரூபா கேட்பாங்க. காவண்ணா சண்முகம் அம்பலம் ஏனாங்கம் ஸ்ரீ காளியம்மாள் பைனார்ஸ் ஜெயங்கொண்டான். பைனார்ஸுக்கு வட்டிக்கு விட்டு 300 ரூபா உன் வட்டியை உடைக்கலையே. சரி காளியம்மாள் பைனார்ஸ் ஜெயங்கொண்டான் காவண்ணா சண்முகம் அம்பலம் சார்பாக ரூபாய் 301. அதுலேயும் 500 ரூபா கொடுக்கல. இதெல்லாம் டைரியில் எழுதி வை. நாதகார பேரரசாக தோன்ற உள்ள எனது அக்கா வீட்டுக்கார டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி இவன் வந்த இடம் கஷ்டப்பட்ட இடம். இன்னைக்கு கஷ்டப்படாம 3 வேளை கஞ்சி குடிக்கிறான்னு அது காரணமே நான் அல்ல. இங்க இருக்கிற இவங்களை மட்டும் கடைசி வரைக்கும் மறந்துடாது. இவங்க தான் உனக்கு ஆதரவு கொடுத்து உன்னை வளர்த்து விட்டது.
முதல்ல என்கிட்ட 50 100 கெஞ்சுவேன். இப்போ நான் ஈவெண்ட் 500 வாங்குற அளவுக்கு வந்துருச்சு. பிளாக்கில் ஏதோ சரக்கு ஓட்டுறேன். இங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே கோபக்குறி இருந்தாலும் குணத்திலே பாசம், இங்கே இறக்க சிந்தனை உண்டு. என் தம்பி பெத்த தாயின்னு சொல்லும் போது கல் நெஞ்சம் கூட அழுகுமடா. அந்த தாயை பற்றி ஒரு பாட்டு பாடணும். செய்யங்கொண்ட அந்த ஆலயத்துக்கு முன்னாடி கண்ணீரா தெரியணும். நீ ஏன்டா நொப்பமுண்ட அழுகுற? எனக்கு அழுகுற பாட்டு பாடி அவங்கள அழுக சொன்னா இவே அழுகுறானே. நீ பாடுற பாட்டில் பூரா அழுகணும். அதுக்காக 12 கிலோ மிளகாத்தூள் வாங்கி வீசக்கூடாது. அழுக வைக்கிற மாதிரி அம்மா பாட்டை உருக்கு, நல்ல ஸ்டவ்வை ஏற்றிக்க, இரும்பு நல்லா வச்சுக்க, உருக்கு. அவனை பார்க்காத செக்ஸ் பாட்டு ஞாபகம் வந்து. அன்பு தம்பி இந்தா சாமி இறக்கும் போது நீ வரலையே, விவரமா என் ஜீமையை ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டே இல்லை. நீ வந்திருக்கன்னு மண்ணெண்ணை பிடிச்சி எரிஞ்சிருக்கணும். அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் உங்கள் மத்தியிலே அம்மா பாடலை பாடி மகிழ்விப்பார்கள். எங்கே அம்மா பாடல்? பொன்னம் போலாத்தா அந்த பாட்டு தான். அந்த பாருண்ணே. ஹலோ ஹலோ ஓ பாருண்ணே. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி வந்தையிலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. என்னத்த சொல்ல, கொலகொல விழுந்தா அன்பாளையத்தை பார்க்க முடியாது. விதி அவ்வளவுதான். நான் கொடுத்து வச்சது இது அம்மா பாட்டாட மொத்தா. ஏண்டா மொத்த யாரும் அழுவல? சிக்குவாலா நக்குவாலான்னு அம்மா பாட்டாடா. நீ தானே அழுகிற மாதிரி பாட சொன்ன தம்பி. நான் நல்லா செருப்புட்டு அடிச்சு போடுவேன், பேசாம அம்மா பாட்டு பாடுறேன். சிக்குவாலா ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்கேன். எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க? எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்சே. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுற கை
ஆனதோ திருநீர் பூசுனசை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குறுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குறுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளும் அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளும் அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி சூப்பர் திருப்பதி ஸ்டோர் கடம்பட்டி அண்ணா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி அண்ணா அவர்கள் நன்றினார் ஸ்டோர் ரூம் வச்சுட்டு 100 நகற்ற இரு ஒன்று வச்சுக்க மருதங்க சக்கரவர்த்தி மருங்கத்துவான் என்னடா செருப்பத்துக்கு தெரியாமே முத்திரமுடி இளைஞர்கள் சார்பாக எனக்கு அனுபவித்த அண்ணா அவர்கள் நன்றினார் மருதங்க சக்கரவர்த்தி மருங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செல்வம் கொத்தி விடுப்பா ரெண்டே நிமிஷத்துல வாரச்சிட்டு கட்டுறதுக்காக நிறுத்தின வத்தியா நல்லா நல்லா வெத்தலை மெட்டுக்கிட்டே
வேண்டுகிட்டே இரு. என்னைக்கு தலை கடவாப்பலோட புடுங்க போறாளா டாக்டர். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அன்பு அண்ணன் திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார். இதுதான் முறையான வாத்தியம். வயதுக்கு ஒரு கலை திறமை அது ஒரு முக்கியம் கிடையாது. வயசுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த இசையை பலவாத்தியத்தை வாசித்து தன்னுடைய குடும்பத்தை இந்த வயதிலையும் காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்கிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை பூவரசுக்குடியை சேர்ந்த பெருங்கொண்ட பூஜாரி மகன் எஸ் சண்முக அவர்கள் சீன்தாளம். யாரை கேட்டு உணர்ச்சி அத்தனை குத்து குத்துனேன். சண்முகம் காலையில காசு கப்பியை புடிச்சு விட்டு தெருவில் விட்டுனேன். அப்புறம் காசு கொடுக்குற ஓனர்னா அந்த கப்ளிங் மண்டே சொன்னதை கேட்டியாக்க கேட்க கூடாது. இப்படிலாம் போட்டோம்னா நாளைக்கு கம்புக்கூட்டில் பருவு வரப்படும். சண்முகம் சொல்றது கேளு. இதான் உன்ட்ட சீனு வர்றது. எனக்கு இப்போ நான் பாடுற பாட்டுக்கு 2 குத்து குத்தி விட்டு போ. எனக்கு அதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி. பாட்டே படிக்கல, நீ பாட்ட ஆரம்பிக்கிற. எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு, பள்ளிக்கூடம் போக இல்லை, பள்ளப்பட்டி உடையில் நீ பஜனைக்கு போடுறாளா? போறாளோ இப்பத்தான் தெரியுது பஜனைக்கு போடுறாள். எடுத்துட்டு ஒழுங்கா காரக்குள்ள போய் வண்டி ஏறி புதுக்கோட்டை போயிரு. உனக்கு இந்த கீழே ஓட என் தங்க இங்க வாங்க, இந்த கீழே தாளத்தை போட சொல்லி கொடுத்தான் பாரு. அவனுடைய முதல் எழுத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க போயிருங்க. யார் இந்த வாத்து மட்டும் தானே சொல்லி கொடுத்தேன். ஐயா எல்லாரும் பாருங்க, வெத்தலட்சிய கேன்ல இருக்குது. இது எம்கேஆர் மாமாவா? டான்ஸ் மொரட்டு பொம்பளையா இருந்தவொடனே நீ லேசா மாமாவா வச்சுறேன் பாரு. அதனால அது அது கிரு மாடுப்பு, நாட்டு பசு மாட்டுல சென்னைக்கு போடக்கூடாது. கப்ளிங் தூக்கத்திலே புலம்பு அவங்களோட அவெல்லாம் கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ். நான் தான் அதை சொல்லி விட்டு இப்போ பள்ளிக்கூடத்து பையில ஒரு டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க. டீச்சர் கப்ளிங் ஓஸ்னா என்ன? அது லீவ் ஓட்டு புரிஞ்சவங்க கூட போயிடுச்சு. எங்கன்னு ஆடல் அரசி அபிநய சுந்தரி. நேற்றைய தினம் நான் சந்தித்த நடன மங்கை கடமாட்டு வர்க்கம். இன்று சந்திக்கக்கூடிய மங்கை கிரு மாடு டெல்லி புகழ். சிமுண்டு மூடையெல்லாம் 8 மூடம் அல்லசு தர நடக்கிற தாலி பூமி அதிர்தான். ஆனா நம்ம அரை மணி நேரம் கட்டி பிடிக்க முடியலையே. புரிஞ்சு எப்படி ஆயில கட்டி பிடிப்பேன். இந்த வீட்டுக்காரர் வந்துட்டாரு. ஒன்னு ஒன்னா சொல்லு ப்ரோ. மனைமேல் குடி குருவி கரந்தை கே முத்துராஸ் எங்க அன்னை சார்பாக 1001 அன்பாலயத்துக்காக ரொம்ப நன்றி அண்ணே. ஓ லாக் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? இங்கிட்டு வா. மரியாதை செல்ல கொண்டு வரும். உனக்கு கொண்டே வருவேன். செகண்ட் 25 நிமிஷமா வைப்பாங்க. அங்க வர இங்க ஒரு வெதர்ல வச்சுட்டாங்க. ஐயா முட்டை பறிச்சாலே ஐயா காலை ஒட்டி வச்சுக்குங்க கொட்ட தெரியாம. எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். பாரு போடுற ஆட்டா. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். பெரிய கோட்டை ரோடு, வல்லதர கோட்டை சந்து. என்ன எழுதியிருக்க? பெரிய கோட்டை ரோடு, ராக்கி மோட்டார் மெக்கானிக் தான் போட்டிருக்க.
நீ பெரிய சீமையாம மெக்கானிக்கு சுந்தரமா 101. நன்றி நன்றி என்ன மெக்கிக்கின்னு ஓட்டிருக்க துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக வந்த கார்ல இருந்து இந்த மேடை வரைக்கும் தொடர்ந்து ஒரே ஒரு விக்ஸு முட்டாயை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமப்புல இருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டியார் காவல் உள்ள மருதங்குடி மண்ணீர் மைந்தன் அவன் இன்சில ஏடா சொல்றா மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி மாலையை உதறிட்டு போடு. சில மாலையில சித்தரம்பு சூகரம்பு கடிச்சு வச்சு போடுறது. என்னது மதகம் அஜித் குமார் பிரபா சார்பாக மாலை அணிவித்து 201. இந்த மாலை எவ்வளோ ஏய் சாமி கூட போயிருக்க கோயில கொடுத்துருக்காங்க சரியா போதும் நன்றி தம்பி அஜித் பிரபா வாழ்த்துக்கள். கல்யாணம் பண்ணிட்டியா? ஏன்டா இங்க ஓட்டுன? நான் சித்தர் கிடையாதுடா. நல்லா தம்பி வாழ்க்கையில எல்லா செலவும் பெற்று நல்லா பொண்டாட்டி குடிக்கலன்னா சைடில் ஏதாவது பண்ணிக்க போ. இந்த அண்ணன் அவ்வளவுதான் வாழ்த்த முடியும். தலைவட்டா கருப்பேன் காப்பாத்தாரேன். அடுத்து உனக்கு பயதாண்டா. தல தெளிவாக ஒளிவலி அமைப்பு MST பவர் ஆடியோ பெருமருதூர் MST சூப்பர். நானே பாடுறேன். MST மைசெட் இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா MST மைசெட் பெருமருதூர் சொந்த ஊரெல்லாம் பாட்டு தான் MST மைசெட் இதுதான்டா நங்கு குத்து பாட்டு ஓடுதாடா காட்டில மேட்டில ஒளிக்கலடா நாடகம் எடதானடா நீங்க வாழ்க MST மைசெட் நீங்க வளர்க MST மைசெட் நாடகத்தை காண வருகவர்கண்ணே ஜெயங்கொண்டான் இந்த பாலசுப்பிரமணியன் ஆலயத்திலே 11ஆம் நாள் மண்டபடிதாரர்கள் இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தினாலும் இந்த 11ஆம் நாள் மண்டபடிதாரருக்கு இத்தனை சொந்த பந்தம் இருக்கிறோம் அப்படின்னு அதை நிரூபித்து காமித்த என்னுடைய அண்ணன் தம்பி பக்கத்தூர்ல இருந்து வருக தந்த என் உயிர்கள் அத்தனை பேருக்குமே கோடான கோடி பாதம் தொட்டு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் அத்தனை இடையூறுகளையும் பொறுத்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு ஜீவன் கப்ளிங் மண்ட மனுக்கலனாலும் போகாதடா. கப்ளிங் ஓசு கடைசியில் நான் கப்ளிங் கிடைக்காம தெரியும். என்னை வளர்த்து செவரோட்டி சொல்ல விடுங்க. போ எப்படா கல்யாணம் பண்ணி எப்படா திருமணம்? விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் அந்த கிராமத்திலே பிறந்தார் ஒரு வீர தமிழன் என்னுடைய வாத்தியார் SS மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த பூமி சிவகங்கை மாவட்டம் மானாமதில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது கோவாக்கார சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே
நான் பிறந்தாலும் உலகத்திலே பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் தன்னுடைய பிள்ளைகள் எவ்வுயரத்துக்கு சென்றாலும் எத்தனை மக்கள் போராம அடைந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு ஆனந்த கண்ணீரோட வாழ்த்தக்கூடிய 2 ஜீவன்னா அப்பாவும் அம்மாவும் தான். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் 18ஆம் படி கருப்பனுடைய ஆலயத்திலே எங்க அம்மா எங்க அப்பா எங்க ஐயா கோடாங்கி எங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து வச்ச பேர் தான் எனக்கு எம்.கே. ராதாகிருஷ்ணன். அந்த பேரெல்லாம் மறந்து விட்டார்கள். இப்ப எங்க அண்ணன் தம்பி எனக்கு வச்ச செல்ல பேர் தான் எம்.கே.ஆர். பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் எரிச்ச மதுரை தாங்காம முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி பழனிமலை போன சாமி தந்தைக்கு உபதேசம் சொல்லிய வித்தகனே சேவல் கொடியோனே செந்துருமா மருமகனே சாமி சேவல் கொடியோனே செந்துருமான் முருகன் சாமி. தள்ளாத வயதினிலே காட்டு வழியா நடந்து போன அவை கிளவியிடம் அவை கிளவிக்கு பசி அறியத்தது. ஆமா, அப்ப 2 நவா பழத்தை மண்ணுல கடந்தத ஊதம் போது மேல மரத்தில் நின்ற முருகப்பெருமா பல ரொம்ப சுடுதா கிளவி உனக்கு சுட்ட வலை வேணுமா சுடாத வலை வேணுமா என்று சொல்லி விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி சாமி படைப்புக்கு அதிபதி பிரம்மன். அந்த பிரம்மன் செய்து வந்த படைப்பு தொழிலே உன் படைப்பு தொழில் குற்றம் இருக்குது என்று சொல்லி பிரம்மனை மண்டையில் மசத்தை புடிச்சு கொட்டி சிறையில் அடைச்சு படைப்பை தொடங்கும் போது முருகப்பெருமான் படைத்த படைப்பு தான் எல்லா காகரியும் பூமியை நோக்கி காய்ச்சி தொங்கும். ஆனா முருகப்பெருமான் படைச்சதுனாலதான் வெண்டிக்காய் மட்டும் வானத்தை நோக்கிய நிக்கி எல்லா பழத்துக்குள்ளேயும் கொட்டை உள்ள இருக்கும். முருகப்பெருமான் படைச்சதுனாலதான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வச்சு படைத்தார். பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா தமிழ்நாட்டுல விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா. எங்க ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லுப்பா உடனே பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. ஆளுக்கால தண்ணிய போட்டு பாயிறாங்கப்பா ஆளுக்கால தண்ணிய போட்டு பாயிறாங்கப்பா. அத விலக்கி விட போனா நம்மள எழுதுறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா உடனே வாப்பா. நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க முன்னாடி ஆளுகள்லாம் செத்து போனாங்க முந்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயில விட உலகம் அப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு காமண்டத்தை வெளியே வரேன்ப்பா பொண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா உடால உட்காந்துக்கு போக முடியாதப்பா மேம்பாச்சு மாட்டிக்கிட்டு நடந்து வாங்கப்பா. நான் உள்ள போயிட்டு காமண்டத்துல வெளியே வரேன்ப்பா பொண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா. வணக்கம்.
நாடகம் நடக்குது. அது தெரியுது. என்ன நாடகம் நடக்குது? வள்ளி திருமணம். அம்மா வரட்டும், இன்னைக்கு வள்ளி திருமணமா என்னன்னு பாக்குறேன். பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எம்எஸ்டி ஆடியோஸ் பிரபா செல்லா கருத்த குஞ்சி வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால உன்னையத்தான் நான் நல்லவன்னு நினைச்சேன். நீயுமானே செவனேன்னு இரு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. இப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கிறத பார்த்தா யாருக்குப்பா இவ்வளவு கூட்டம்? என்னது கப்ளிங் ஓசுக்கா? தலைவா எங்க இருந்த தலைவா தரலாம்? இந்த கப்ளிங் ஓட்ஸ் சொன்ன ஆள் யார் பாது? இவ்வளவு கூட்டமும் எம்கே இருக்கா? சரி வரட்டும் வரட்டும் வரட்டும். அண்ணா மருதமணியா? மருதமணி குஞ்சுமணின்னுக்கிட்டு சரி இருக்கட்டும். வருஷா வருஷம் இந்த மேடைக்கு நம்ம வர்றது. அதனால் நம்ம என்ன ஆடுவோம், என்ன பாடுவோம், என்ன வசனம் பேசுவோம்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சி விஜயை பற்றி தெரியும். அதனால் இன்னைக்கு என் தொழிலை கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கேன். நான் இன்னைக்கு வந்த மூடே வேற மூடில் தான் வந்திருக்கேன். தேவையில்லாம வந்த உடனே என்னைய போட்டுக்கிட்டு என்னத்துக்கு பண்ற நீனு? ஏக்கா ஏக்கா என்ன அப்படி மூட வந்து? எப்பவுமே தொழில பண்ணிட்டு தான் யாரா எந்த பப்புனா இருந்தாலும் நான் பேசுவேன். வந்த உடனே என்ன என்னத்துக்கு இழுத்தான்? பெருமையா தானே சொன்னுச்சு. என்ன போட்டு பெருமை நக்குறீங்க? அண்ணே பெருமையா தானே சொன்னுச்சு உங்களை. சுதிய புடி முதல்ல. எதை பிடிக்கணும்? ஒரு பாட்டை பாடிட்டு அவனை இன்னைக்கு வச்சுக்கிறேன் நானு. பட்டு கேட்டு பாடி என்ன பத்தி சொல்லுவா? அடுக்காது. மிருதங்க மாமா அடுக்கவே அடுக்காது. சரி ஆல்ரவுண்ட் மாமா சத்தியமா ஆகாது. தாள வாசிக்கிற சண்முகம் 1ஆம் நம்பர் மாமா. மாமா 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 அடுத்த வரி பாட மாட்டியா? நானே இன்னைக்கு கடுப்புல வந்திருக்கேன் மணிகண்டா. ஏக்கா ஒழுக்கமா தொழில பண்ணு. என்னது ஒழுக்கமா? பாட்டு பண்ணா திருப்பி வாங்கி பாடு. ஓஹோ பாடு. ராஜேந்திரன் வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன எப்ப திறப்பீங்க? என்ன பெட்டிக்கார என்ன பண்ற? சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்லன்னு நீ அப்படியா சொன்ன? நெஞ்சுக்குள்ள பஞ்சு இல்லங்கற நீ என்னைக்கு பார்த்த?
அவங்க மேல இருக்கிற கடுப்பு ஓ மேல திரும்பிரும். அக்கா வஞ்சம் இல்லண்டாக்கா பாரு. சொல்லிட்டேன், கடுப்புல தான் மேடையில நின்னுட்டு இருக்கேன். வாசி ஒழுங்கா. வச்சுக்கவா வச்சுக்கவா வச்சுக்கவா. ராஜேந்திரனுக்கு பிடிச்ச டான்ஸ். வேண்டாண்ணே, இன்னைக்கு அழுங்காம தொழில் பண்ணலான்னு இருக்கேன். பிரபாவே யோசிக்கிறாங்க, இன்னைக்கு விஜயக்கா ஓபி அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி ஐயே. சரி, இந்த லைட்டை பார்த்தோம். எம்கேஆர் ராதாகிருஷ்ணனுக்கு கை தட்டின குரூப் மட்டும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். போலும் நிப்பாட்டுங்க. இப்ப என்ன மேடையில செஞ்சு அவன் கிழிச்சான், அவனுக்கு இப்ப கை தட்டுறீங்க. இதுல உள்ள உட்கார்ந்து மேக்கப் பண்ண முடியல. செல்ஃபி எடுக்கிறேன், பல்பி எடுக்கிறேன்னு மருதமணிக்கு ஒரு ரசிகர் கூட்டம். வந்ததுமே ஒரு பப்புன்னு மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். என்னைய போட்டு என்ன மயிருக்கு நக்குற நீனு? மானங்கட்ட பையல, ஏண்டா ராதாகிருஷ்ணா, ஆனா மானங்கட்ட பையல, மல்லாக்கொட்ட பையல, மாமாக்கார பையல, என்ன இதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிற? திருச்சி விஜய பத்தி உங்களுக்கு தெரியாதா? வருஷம் வருஷம் இந்த மேடையில பாக்குறீங்க, என்னை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. எவன் பொண்டாட்டியோ அரை மணி நேரம் நம்மளாலேயே மேடையில கட்டி பிடிக்க முடியல, வீட்டுல எப்படி புருஷன் கட்டி பிடிக்கிறான்? இது உனக்கு தேவை மயிரா? உன்னைய கேட்டாங்களா? நீ என்ன இதுக்கு கட்டி பிடிக்கிற மேடையில? நல்ல ஆம்பளை தானே. ஏண்டா ராதாகிருஷ்ண மானகட்ட தலைவா, வா தலைவா, இழுத்து வச்சா அறுத்து போடுவேன் நாக்க சொல்லிவிட்டேன். ஒழுக்கமா வந்து மேடையில தொழில் பண்ணு. மத்த டான்ஸ்காரர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன உன் மரியாதையை கெடுத்து போடுவேன். கெடுத்து இவ்வளவு ரசிகர்களுக்கு முன்னாடி என் கால மண்டிட்டு வச்சிருவேன். என்ன பேச்சு பேசுறான்? இன்னைக்கு வந்து நான் ஏதாவது ஆடுனா பாடுனா எதுக்கு கடுப்பாக்குற? இன்னைக்கு இவனை வச்சு மேடையில அசிங்கப்படுத்துறதுக்காக என் தொழில சுருக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா ஒரு மணி நேரம் ஆட்ட சொலிச்சு போடுவேன். சொலிச்சு பாக்குறேன் பாக்குறேன். யாரு நீ மானங்கட்ட பையல, நீ எல்லாம் தம்பி. பாக்குறேன் பாக்குறேன். முகரம் நல்லா வாய் உண்ணாக்கு அப்படினால எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் பேசுனது மிகப்பெரிய தவறு. மத்த டான்ஸ் பிள்ளையே என்ன வேணாலும் நீ பேசிட்டு போ, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, எனக்குன்னு ஒரு இடத்தை புடிச்சு வச்சிருக்கேன். அண்ணே சாமி வருதா, கொஞ்சம் டிராக்டர் வருதா, கொஞ்சம் பாதையை மட்டும் கொஞ்சம் விட்டுனுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ சரி, அங்கேதான் சொல்லணும். நாங்க நாடகம் நடத்திட்டு விட்டு எங்கள் சாமி வந்து திரும்புது. தயவு செஞ்சு பக்தர்கள் சாமிக்கு வழிவிட்டு உட்கார்ந்து நாடகம் பாருங்க. சொல்லியாச்சு. அக்கா அப்படின்னால ராதாகிருஷ்ணன் சந்திப்பதற்கு முன்பதாக அடி சரி, அப்பதான் நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். இல்ல மத்த மைக்குனா செக்ஸ் பண்ணலாம், எம்எஸ்டியே நம்ம செக்ஸ் பண்ணவே தேவையில்லை, அவங்களே நல்லா செக்ஸ் பண்ணுவாங்க. நிலா காயுது, நீரும் நல்ல நீரம் நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பாரா நிலா காயுது, காட்சிதான் கடக்கு நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானம் தூக்கம் அல்லமா காப்பி வைக்கலாமா, ஆக்கி வச்சு சோத்த ஆட போடலாமா, நிலா
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு. அன்பு மச்சான் ராமு என்கின்ற வினித் மாமா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். 5 நாளைக்கு பங்காளி தூங்க மாட்டேன். ஏ ராதாகிருஷ்ணா எம்கேஆர் வெளியே வாடா டேய். என்னப்பா ரசிகர்கள் அமைதியா இருக்கீங்க? கூப்பிடுங்க. எதுக்கு என் ஆட்டத்தை என் வசனத்தை என்னுடைய பேச்சை நான் குறைச்சிட்டு எதுக்கு அவனை கூப்பிடுறேன்? தனியா நின்று நான் தொழில் பண்ண விரும்பல. எதிரியா இருக்கிறனோட தொழில் பண்ண விரும்புறேன். அண்ணன் முறையா கூப்பிட்டாத கதை பாட்டு கதையோட கூப்பிடணும். அந்த ஓஹோன்னு பாடுவீங்கல்ல அந்த பெட்டியை நொறுக்கி போடுவேன். நொறுக்கி என்னக்கா என்ன மரியாதையா கூப்பிடுனா வேணா ஊருக்காரங்கிட்ட ஒரு தாம்பலம் வாங்கு. ராதாகிருஷ்ணன் பாதத்தை கழுவி அதை என் இதுல ஊத்திக்கிட்டு அவனை கூப்பிடவா? கதையா பாடினாதான் வருவாங்க. இவெல்லாம் ஒரு ஆளு முகரையில முட்டைய போட்டு உடைக்க பாட முடியுமா? முடியாதா? முடியாது. பாட மாட்டேன். எனக்கு பிடிச்ச பப்புனா இருந்தா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். ராதாகிருஷ்ணன் மருதமணின்னு பேரை கேட்டாலே பச்சை மலை அரைச்சு இதுல அப்புன மாதிரி இருக்கு. சரி அக்கா, நான் சொன்ன பல ரசிகர் சொன்னா எங்க ரசிகர்கள் சொல்லு பாப்போம். பத்தல பாட முடியாது. நீ பாட்றா பாட முடியாது. இவெல்லாம் ஒரு ஆளு. இவனுக்கு நீங்க ரசிகர்கள். நீங்க சொன்னா நான் பாடணுமா? சரி, இவ்வளவு ரசிகருக்கு முன்னாடி 2 பயலும் என் இதுல வந்து விழுகிறதுக்காக பாடுறேன். எதுல